யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா ஒருத்தர் கனடா போயிட்டு அந்த அண்ணாவினுடைய மனைவி ஒரு போலீஸ் அதிகாரியோட வந்து ஒரு தவறான தொடர்புல இருந்து கையும் களவுமா சிக்குன்னு ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த விஷயத்தை நான் கதைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நாங்கள் கண்கூடா பார்க்குறோம். இதில் வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை, ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் அந்த விஷயத்தை கதைக்கிறேன். என்னடா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாட்டில் நிறைய குடும்பங்கள் வந்து சின்ன பின்னமாகி சீரழிஞ்சி மோசமான நிலைமைகள் நடக்கிறத நாங்கள் கண்கூடா பார்க்குறோம். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்டா, இந்த நம்ம நாட்டில் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, தவறான விஷயம்தான். ஆனாலும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக சொல்கிறேன். பிச்சை எடுக்காதது ஒன்று தான் குறை. நிறைய சொந்தங்கள், நிறைய குடும்பங்கள் தொழில் இல்லாமல், சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் நிறைய பிரச்சனைகளில் கட்ட நத்து இதுண்டு ஏகப்பட்ட விஷயங்களில் வறுமையின் பிடியில் சிக்கப்பட்டு முடியாத கட்டத்தில் என்ன செய்கிறாங்கண்டா, இந்த வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அந்த குடும்பத்தை வந்து கட்டியல் போகணும், தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும், நல்ல எதிர்காலம் உருவாகணும். இப்படி ஒவ்வொரு காரணத்துக்காக சின்ன சின்ன நாடுகள், சவுதி அரேபியா, குவைத், கட்டார் இது போன்ற நாடுகளுக்கு போகிறாங்க. அதே மாதிரிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக காசுகளை வந்து மாறக்கூடியவங்க, வந்து கடன் படக்கூடியவங்க, காசு இருக்கிறவங்க கனடா இது போன்ற நாடுகளுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்க? தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சொந்தங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே போகிறாங்க. பொருளாதார ரீதியாக அங்கே போனோன்னே காசு வந்துடுது. காசு வந்து அவங்க வந்து பணம் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஓகே ஆகிடுறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் சிக்கப்படுறாங்கன்னுடா, அந்த கணவர் அங்கே வெளிநாடுகளில் இருக்கும்போது இந்த மனைவிமார் எல்லாரும் இல்லையா, எல்லாரையும் நாங்கள் சொல்ல முடியாது, சில பேர் செய்கிற தவறுகளால், ஆனால் அதிகமாக நடக்குது. அந்த மனைவிமார் வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருந்து கொள்ளணும். அந்த பொறுப்பாக இல்லாத காரணத்தினால ஒரு சாத்தான் மாதிரி ஒரு மோசமான ஆக்களங்களோட தொடர்பு கொள்வாங்க. மோசமானவங்க எங்களோட குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு உள்ளுக்கு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, உங்களோட குடும்பம் வெளிநாட்டில் உங்களோட கணவர்மார் இருக்கிறாங்கண்டா, அக்காமாரே, தங்கச்சிமாரே, வெளிநாட்டில் இருக்கிற அண்ணாமாரே கவனமாக இருங்க. உங்களுக்கு தான் தெரியும், உங்களோட குடும்பத்தை தூக்குனாங்குருவி தன்னுடைய கூட கட்டி தன்னுடைய குஞ்சுகளை எவ்வளவு அழகா பாதுகாத்து எவ்வளவு கஷ்டப்படுதுண்டு அந்த தூக்குனாங்குருவிக்கு தான் தெரியும். அது மாதிரிக்கு அம்மாமாரே, அப்பாமாரே உங்களுக்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தினுடைய வலியும் வேதனையும் துன்பமும். அதனால ஒரு கட்டத்தில் நீங்கள் நல்லா வர்ற சூழ்நிலை வரும்போது சாத்தான் மாதிரிக்கு உங்களோட குடும்பத்தை அப்படியே இல்லாமாக்கி சீரழிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை கடந்து வந்துருங்க, சிக்குப்பட்டுறாதீங்க. இப்போ நான் நடந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தில் கனடாவுக்கு ஒரு அண்ணா ஒருத்தர் போயிருக்கிறேன். ஒரு சூழ்நிலை காரணமாக கனடாவுக்கு போயிருக்கேன். அப்போ தன்னுடைய மனைவி கனடா போன அண்ணாவினுடைய அம்மா அப்பாவோட இருந்திருக்காங்க, அதாவது மாமா மாமியோட இருந்திருக்காங்க. இப்போ இந்த கனடா அண்ணா கனடாவுக்கு போனதுக்கு பிற்பாடு அந்த கனடா அண்ணாவினுடைய தம்பி தன்னுடைய அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு இருந்துட்டு போறவங்க. அந்த நேரத்தில் அண்ணியோட, அதாவது கனடா அண்ணாவினுடைய தம்பிக்கும் அண்ணியோட பார்த்தீங்கன்னா சில வாய்த்தக்கம், குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருந்தானே, ஏதாவது சிக்கல் வருந்தானே, இப்படி ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு போல. அந்த பிரச்சனையில அண்ணி என்ன செஞ்சிருக்காங்கடா, அதாவது போலீஸ்ல ஒரு புகார் ஒன்றை கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சமயத்தில் என்ன நடந்திருக்குண்டா, குடும்பங்களில் பிரச்சனை வருந்தானே, இந்த சமயத்தில் அந்த புகார் கொடுக்குறதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க தானே. கனடா அண்ணாவினுடைய மனைவி, கனடா அண்ணாவினுடைய தம்பிக்கு தான் புகார் கொடுக்கறதுக்கு மனைவி போயிருக்காங்க யாழ்ப்பாணத்தில். அந்த சமயத்தில் அந்த போலீஸில் இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு தொடர்பு, அதாவது அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஒன்றே ஏற்பட்டிருக்கு. அந்த தொடர்பு நல்ல தொடர்பு இல்லை, ஒரு மோசமான ஒரு தொடர்பாக வளர்ந்து ஒரு மோசமான ஒரு உறவு ஒன்றே ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த தம்பிக்காரன், கனடா அண்ணாவினுடைய தம்பிக்காரன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவனோட காதுக்கு வந்து 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 ஒரு கட்டத்தில், முடியாத கட்டத்தில் இது உண்மையா பொய்யான்றதை பார்க்கறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெரிய வந்திருக்கு. தன்னுடைய அண்ணியும் ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒரு விடுதியில் போறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சோன்னு இது உண்மையா பொய்யான்றதை பார்க்கறதுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கான்டா, அந்த விடுதிக்கு போயிருக்கான். அந்த விடுதிக்கு போனோன்னு அங்க பார்த்து அந்த போலீஸ் அதிகாரி அறையும் குறையுமா இருந்திருக்கான். மனைவியை நாங்கள் சொல்ல தேவையில்லை, அந்த பெண்ணை நாங்கள் சொல்ல தேவையில்லை, அந்த அக்காவை. அந்த போலீஸ் அதிகாரி தப்பிச்ச பிழைச்சனு ஓடி தப்பிட்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் தப்பிச்ச பிழைச்சனு ஓடி தப்பிட்டான் தானே. இப்போ யாரினுடைய குடும்பம் சீரழிஞ்சு போய் நிற்குது. இப்போ அந்த பெண் தவறான முடிவு எடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏனெண்டா ஒரு பெரிய அவமானமனே. இதுல இருந்து கடந்து வர்றது இனிமே மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அதனால நான் என்ன சொல்றேன்டா, இது போல சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில கட்டாயம் வரும். நீங்க சிக்கப்படாம இருக்கிறது ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி. அப்பதான் மரியாதையா வாழலாம், ஒரு உங்களோட குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா வாழ்நாள் பூரா வாழலாம். இல்லைண்டா அந்த ஒரு சிக்கலுக்குள்ள நீங்க சிக்கப்பட்டுட்டீங்கடா, யோசிச்சு பாருங்க, எப்படி நீங்க வெளியே வர முடியும்? அந்த அவமானத்துல இருந்து எப்படி நீங்க வெளியே வர முடியும்? உங்களோட பிள்ளைகள் உங்களை மதிப்பாங்களா?
உங்களோட சொந்தங்கள் உங்களை மதிப்பாங்களா? உங்களோட ஊர் உங்களை மதிக்குமா? கேவலமா இருக்குமா இல்லையா? காசு பணம் என்னதான் உங்கள்கிட்ட இருந்தாலும் உங்களால அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியுமா? முடியாது. அதனால அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் இருக்கணும்டா கடும் கவனமாக இருங்க. அது தந்தையா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, சிக்கப்பட்டு கொள்ளாதீங்க. இது உங்களையும் சீரழிச்சு உங்களோட பிள்ளைகளையும் சீரழிக்கும். அதனால கடும் கவனமாக இருங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக நான் சொல்றேன். இது அதிகமா இந்த ஒரு செய்தி கனடாவுக்கு போன ஒரு அண்ணா ஒரு யாழ்ப்பாணத்து அக்கா இதுல சிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்றதுதான் செய்தி. ஆனா இது கூடுதலா சவுதி அரேபியா, குவைத், கட்டார் இந்த சின்ன நாடுகளுக்கு போற குடும்பங்களுக்குள்ளேயும் இது நடக்குது. அதனால கவனமா இருங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்றேன். கவனமாக இருந்தா உங்களோட குடும்பம் தப்பிக்கும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி சொந்தங்களே, நன்றி.